தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு செங்கோட்டையன், தாவேக்காவில் போய் சேர்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா? உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அங்கதான் போறாரா? தாவேக்காவுக்கு கண்டிப்பா போயிடும். அது 2-3 தினங்களாகவே அடிபட்ட செய்தி தான். நான் இந்த செய்தி வந்த உடனே செங்கோட்டையன் சார்ந்தவர்களிடமும் பேசினேன். அவரும் எனக்கு ஒரு வருடம் சீனியர், அவ்வளவுதான். எனவே அப்போதே அவர்கள் அதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். செங்கோட்டையின் ஆதரவாளர்களுக்கும் அதிலே பெரிய ஆர்வம் இருக்கிறது தாவேக்காவில் சேர்வதற்கு. கணக்கு என்னவென்றால் அவரவர் தொகுதியில் ஜெயிப்பதுதான். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் சட்டமன்றத்துக்கு போகிற வழி ரெட் ஃபோர்ட் ரூட், அவ்வளவுதான். ஒரு தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில் நமக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா நம்ம செல்வாக்கு மட்டும் ஜெயிப்பதற்கு போதாது. அப்படின்னா கூடுதல் செல்வாக்கு தேவை. கூடுதல் செல்வாக்கு என்பது விஜய் அவர்களின் ஓட்டு வங்கி ஒரு 10%, 15%, ஏதோ ஒரு சதவீதம். அந்த சதவீதம் நமக்கு உதவி செய்யும். நம்ம மீண்டும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை நாம் எம்எல்ஏ ஆகலாம். இது சாதாரணமா அரசியல்வாதி போடுகிற ஒரு கணக்கு தான். திமுகவில் சேர்பவர்களும் அதே கணக்கு இருக்கத்தான் செய்யும். எனவே இதை தவறு என்றெல்லாம் நான் கருதவில்லை. விஜயுடன் சேரும்போது இருக்கிற சிக்கல் தலைமுறை இடைவெளி. விஜய் ரொம்ப ரொம்ப லீடரா தெரிவாரு. அது இப்பதான் அரசியல் களத்துக்கே வராரு. அவரை நம்பி இவ்வளவு பெரிய சீனியர் போறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். செங்கோட்டையனோட சீனியாரிட்டி எப்படின்னாங்க, அதிமுகவுக்கு அந்த பெயர் மாற்றம் செய்யும் போது அந்த பொதுக்குழு செயற்குழு 1975 கோயம்புத்தூர், அதுக்கு இவர் பொருளாளர். அவ்வளவு பெரிய சீனியாரிட்டி. யாருடைய தவறு? எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறு. சீனியர்களை அனுசரித்து போக வேண்டும் என்பது ஒரு தலைமையின் கட்டாயம். பெரிய பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லோருமே சீனியர்களை அனுசரித்து தான் சென்றார்கள். அப்படியெல்லாம் முகசூலிக்க மாட்டார்கள். ஆனா இங்கு இது என்ன, போட மாட்டை தேடுவது இல்லை, வந்த மாட்டை பூட்டுவதும் இல்லைங்கிற ரீதியில இது நடந்துகிட்டு இருக்கு. எனவே அதிமுகவின் அதிருப்தியாளர்கள் புறம் தாவேக்காவை நோக்கி அணிவிப்பார்கள். தாவேக்காவுக்கு அரசியல் லாபம் இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்ட பின்னடைவு அவர்களுக்கு இப்போது அரசியல் ரீதியாக இவ்வளவு பெரிய சீனியர்களா விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற அந்த ஒரு இமேஜ், அதாவது என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் இமேஜ், அது மிக எளிதாக கிடைக்கும். செங்கோட்டையனுக்கு ஒரு ரெசிடுவல் சிம்பதி இருக்கும். இதுல அவர் ரொம்ப அநியாயத்துக்கு அவரை அவமானப்படுத்திட்டாங்க, இவ்வளவு பெரிய சீனியர் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அவர் என்ன சொன்னாரு, கட்சி ஒற்றுமைப்படணும் தானே கேட்டாரு, அதுல என்ன தப்பு இருக்கு என்கிற ஒரு சிம்பதி அவருக்கு கிடைக்கும். அந்த ரெசிடுவல் சிம்பதியை அவர் மெயின்டைன் பண்ணணும். செங்கோட்டையனை இவங்க பயன்படுத்திக்கிடணும். ஒருவர் சேர்வதனால மட்டும் அவரோட முழு அனுபவம் கிடைக்காது. அரசியல் என்பது அன்றாட பேசிக்கொண்டே இருப்பது. அப்படியான விஜய் அப்படியான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவதாக பொது வழியில் இதுவரைக்கும் தெரியல. சீனியர்கள் சேர்ந்தால் பற்றாது, சீனியர்களை தினந்தோறும் சந்தித்து பேச வேண்டும், மோசொலிக்காமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் பெரிய கடினமான பணி. விஜய் போன்ற ஒரு சினிமா ஸ்டார்களுக்கு அதெல்லாம் கை வருமா, வசப்படுமா, இதெல்லாம் காலத்தால் போக போகத்தான் நமக்கு தெரிஞ்சு போக முடியும். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவுக்கு போயிட்டா, இப்ப தேர்தல் களத்துல திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதிமுக மீண்டும் தாவேக்காவோடு தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கான கதவு அப்படின்றது அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் பார்க்கணுமா? கதவு அடைச்சு லாக் போட்டாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். பெரிய பூட்டு போட்டாச்சு, திண்டுக்கல் பூட்டுன்னு கூட நீங்க எடுத்துக்கிடலாம். என்ன காரணம்னா, தாவேக்காவை பொறுத்தவரையில அதிமுகவிலிருந்து விலகப்பட்ட ஒருவரை எல்லாம் சேர்த்துக்குவாங்க நாளைக்கு. அப்புறம் எப்படி அதிமுக இல்ல பிஜேபியாலையும் புறக்கணிக்கப்பட்டவர் தான். சொல்லப்போனா ஏமாற்றப்பட்டவர் செங்கோட்டையனும் சரி, ஓபிஎஸும் சரி. பிஜேபி எவ்வளவு முறை பேச்சுவார்த்தை நடத்தியது, எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனாங்க, எல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான். ஆனாலும் அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான உணர்வு தான் வரும். திமுக லாபம், அவர்களுக்கு எதிரான வாக்கு வங்கி பலமாக சிதறுண்டு போகிறது. அது லாபம் தானே. 35% ஓட்டு இருந்தா போதுமே. 65% பெரிய அளவுக்கு பிளவுபட்டா 35% ஜெயிக்கலாமே. 1977 எம்ஜிஆர் அப்படித்தானே, 32% தான் சிபிஎம்மோட சேர்த்து 4 முனை போட்டி ஜனதா கட்சி இருந்தது. அப்போ இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க. ஜனதா கட்சி பிரதமர் மொரார்ஜி தேசாய். இங்க தமிழ்நாட்டுல ஜனதா, இந்திரா, திமுக, அதிமுக பெற்றது, எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் பெற்றது 30% 30% தான். சிபிஎம் கூட்டணி கட்சி அது ஒரு 2%, 32, 33% மேல போகாது. 4 முனை போட்டி பலமாக இருக்கும்போது அது வெற்றி வாகை சூடியது. இதுதான் இந்த பலமுனை போட்டிகளின் வரலாறுங்கிறது இதுதான். அதனால திமுக இதை ஒரு மகிழ்ச்சியா கூட ரசிப்பாங்களா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஜனவரியில் ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்னா ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாதான் இதை பார்க்கணுமா? அதிமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமா இருக்கு? இப்போ மெகா கூட்டணி எல்லாம் ஜகா வாங்கிருச்சுங்க. இனி அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஏமாற்றத்திலையும் விரக்தியிலும் இருக்காங்க.
பெரிய அளவுக்கு அவங்க ஏமாற்றம் அடைவாங்க. இவர் தானே சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே கொடி அசைது பார், புள்ளியார் சொல்லி போட்டது பார்ன்னு சொன்னாரு. இப்ப அது இல்ல, அவங்க தனி ரூட்ல டிராவல் பண்றாங்கன்னு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு ஒதுக்குன ஒருவருக்கு நாளைக்கு அவங்க என்ன பதவி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா செங்கோட்டையின் சீனியாரிட்டிக்கு ஏற்ற பதவி இருக்கும். அப்படி என்றால் அதிமுக தாவேகா கூட்டணியோ இல்ல மெகா கூட்டணி கனவோ இதெல்லாம் பலிக்காதுன்னு வேற தெரியும். இப்ப இயல்பாகவே இன்னும் நிறைய தலைவர்கள் போவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட தலைவர்கள் பட்டியல் ரொம்ப ஜாஸ்திங்க எடப்பாடி பழனிசாமி காலத்துல, மிகவும் அதிகம். பெயர் தெரிஞ்சவர்கள், பெயர் தெரியாதவர்கள், பெரிய பட்டியல் இருக்கு. அவர்களுக்கு செங்கோட்டையனே போய் சேர்ந்துட்டாரு, நம்ம போய் சேர்றதுல தப்பு இல்ல. விஜய் எம்ஜிஆர் புகழ் தானே பாடுறாரு, நம்மளும் போவோம். அவர்களுக்கு தொகுதி கணக்கு தான், நமக்கு இந்த தொகுதி கொடுத்தா நம்மளால வெற்றி பெற முடியும், இந்த தொகுதி கணக்குல நிறைய பேர் போவாங்க. அந்த செய்தி தொடர்ந்து வர 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 அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமை, பிஜேபி இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெரிட் இறங்குமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.